தான் வளர்றேன். சார் சார் காப்பாத்துங்க சார். என்ன தண்ணி அடிக்கும் போது மயில் ரோட்டா எங்க ஸ்கூல்லையா? வாங்க. என்னாச்சு? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்தேன். என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். பள்ளிக்கூடத்துல ரப்பர் போத்தில தண்ணி கொண்டு போடாம சொன்னானே, இரும்பு போத்தில தான் தண்ணி கொண்டு வச்சிருந்தேன். எனக்கு வாங்கி தர யாருமே இல்லை. நீங்க வாங்கி தரீங்களா? இவ வந்து எமர்ஜென்சி வார்டு மாத்திட்டு அப்படியே எங்களை எஸ்ஐ கிரீன் சார் சொல்லி விடுங்க. என்ன நடந்திருக்கு டிடிஆர்? ஓ ரெஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டு சார். அப்படியா? என்ன இது கேன்சர் இருக்கு? என்னண்டு இப்படி நடந்திருக்கு? வாங்க. என்ன சார் ஏதாவது பிரச்சனை? காப்பாத்தில் மயங்கி விழுந்த தீபியா அந்த கேஸை விசாரிக்கிற எஸ்ஐ நான் தான். அதை கேஸை விசாரிக்கிறதுக்காக அந்த காப்பாற்ற போயிருக்கல. அந்த பிள்ளை கடைசியாக தண்ணி குடித்த போத்தில் இந்த போத்தில் பிளட் இருக்குது. கடைசியாக அந்த பிள்ளை இந்த போத்தில் தான் தண்ணி குடித்தது. அதனால் இந்த போத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த போத்தில் ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு. அப்படியா சார்? அப்படின்னா நான் இதற்கா பார்த்துட்டு லேபில் கொடுத்துருவேன். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். நர்ஸ் இதற்கு லேபில் கொடுத்து ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. தேங்க்யூ சார். நீங்கள் தான் அந்த போட்டில் நான் அவங்க செக் பண்ண கொடுத்துருக்கு. அப்போ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். என்ன தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கெஸ்ட் ரிப்போர்ட். என்ன இது பிளாஸ்டிக்கால தானே இது வருத்தம் வந்தேன்னு சொன்னது? இந்த போத்தில் பிளாஸ்டிக்கே இல்லையே. இது ஒரு இரும்பு போத்திலாச்சு. அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். QR கோட் இருக்கு. என்ன இது தடை செய்யப்பட்ட கம்பெனியாச்சு. இந்த கம்பெனி ப்ராடக்ட் என்ன நீங்க வந்தது? இது வந்து 90% பிளாஸ்டிக்காலையும் 10% இரும்பாலையும் செய்யப்படுது. இதை கூடியங்கிற சொன்ன நம்பி வாங்குதானே. நான் டாக்டர். உங்களுக்கு அந்த தண்ணி போது கேஸ் விஷயமான அவங்களோட கதைக்கோணும். என்னண்டா இப்ப நாங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன்டா, இந்த போத்தில் 90% பிளாஸ்டிக்கும் 10% தான் இரும்பும் இருக்குது. இது வந்து தடை செய்யப்பட்ட கம்பெனி. ஒரு வருஷத்துக்கு முதலே இந்த கம்பெனியை பேன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒருக்கா அந்த கம்பெனி இருக்க போய் என்னென்னு பாருங்க ஒருக்கா. தேங்க்யூ. 100% இரும்பினால் ஆக்கப்பட்ட போத்தல்களை போன்று போலியான போத்தல்களை உருவாக்கி அதை பழுதடையாமல் பாதுகாக்க பிளாஸ்டிக் கவசத்தினை போத்தலினுள் வைத்து அது யாருக்கும் தெரியாத வகையில் விற்றனர். இதன் மூலம் அந்த போத்தலில் தண்ணீர் குடிக்கும் போது பிளாஸ்டிக் துணிக்கைகள் உடலினுள் கலக்கும். இதனால் பல நோய்கள் உண்டாவதை கண்ட அரசு அந்த நிறுவனங்களை தடை செய்தது. அந்த தடை செய்யப்பட்ட நிறுவனங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு கடையில் விற்கப்பட்டு வந்த போத்தலினை ஆதாரத்துடன் கண்டுபிடித்த வைத்தியருக்கும் அவருக்கு உதவியாக இருந்த போலீஸ் அதிகாரிக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த கடையினையும் இழுத்து மூடுமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது.
ஹலோ ஹலோ தீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் uncle. இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை நிறைய நடக்குது. இதே மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க பிளாஸ்டிக் பொருட்களை பாய்க்காம இருக்கணும். இப்படி பிளாஸ்டிக் பொருட்களை பாய்க்கிறதால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. அதோட உங்களோட உடல் ஆரோக்கியமும் கெடுது. இனி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை பாய்க்க வேண்டாம். சரியா? இதை உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட அயலவர்களுக்கும் சொல்லுங்க. சரிங்க uncle. உங்களோட பேரை கேட்டு நான் சொல்லவே இல்லை. என்னோட பேர்